இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு Q1, இன்னொரு சார்ஜ் இருக்கு Q2. இப்போ லெட் மீ சே ரெண்டு சார்ஜ் வந்து சேம் நேச்சர் வச்சுக்கலாமா ஆப்போசிட் நேச்சர் வச்சுக்கலாமா? ஆப்போசிட். சரி, எல்லாரும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை, ஆனால் சேர்ந்தவங்கள பிரித்து விட்டாச்சு. இப்போ பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும்? அட்ராக்ட். அப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? ஃபோர்ஸ் ஆஃப் 1, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. ரெண்டாவது சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எதனால? ஃபர்ஸ்ட்னால. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 இந்த டைரக்ஷனில் இருக்குமா? வேல்யூ எவ்வளோ? 1/4πε0. ஏன்னா மீடியம் எதுவுமே இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோ. சார்ஜ் Q2 Q1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சம் r². சரி, அப்போ இந்த செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணும்? நல்லா பாரு, டைரக்ஷன் மட்டும் மாறுமே தவிர மிச்சம் எல்லாமே சேமா. இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்குமா இருக்காதா? ஆனால் என்ன மாறிச்சு? டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் 1 and 2 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் 2 and 1. பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? அப்போ இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கலாமா? இந்த 1/4πε0 எழுதவே எனக்கு சோம்பேறியாக இருக்குது. அதுக்கு பதிலாக கே போட்டுக்கோ. 1/4πε0க்கு பதிலாக கேபிட்டல் கே யூஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எஸ், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்க்கு இன்னொரு வேல்யூ வந்து ஸ்மால் கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தனா F is equal to K Q1 Q2 by R². ஸோ கேன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? வாட் இஸ் கே? கண்ணை ஆட்டாதீங்க, பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கேன். கே என்ன? K is an alphabet, comes in English. 1/4πε0 தான் K. ஓகேவா? சரி, அப்போ நல்லா பாரு, சப்போஸ் அந்த மீடியமில் இருக்குன்னா அந்த 1/4πε0க்கு பதிலாக எப்சிலான்னு போடுவேன். அந்த எப்சிலானோட வேல்யூ என்ன? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். 1/4πε0ஓட வேல்யூ தான் என்னது? 9 × 10⁻9. நல்லா பாரு, எப்சிலான் வந்து சின்ன வேல்யூ 10⁻−12. கே பார்த்தனா பெரிய வேல்யூ. சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. புரியுதா? சரி. ஸோ இதில் என்ன இருக்குது? இது எப்படி ஆக்ட் ஆகும்? லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். ரெண்டு சார்ஜஸ் இப்படி இருக்குன்னா ஒன்று இப்படி அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை ரிப்பல் ஆகிற மாதிரி இருக்கும். கூலும் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். நான் இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் வேலிட்னு சொல்லுவேன். பாயிண்ட் சார்ஜ் என்ன? சார்ஜ் வந்து சின்னதாக இருக்கணும், சார்ஜோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும். வென் கம்பேர் டு வாட்? டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் தம். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸை பொறுத்து கம்பேர் பண்ணுறப்ப அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும். ஏன்? சப்போஸ் நல்லா பாரு, ஒரு சார்ஜ் இவ்வளோ பெருசு, இன்னொரு சார்ஜ் இவ்வளோ பெருசு. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன்னா இங்கேருந்து எடுக்கிறதா, இல்லை சார்ஜ் இங்கேருந்து எடுக்கிறதா, இல்லை இங்கேருந்து எடுக்கிறதான்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். புரியுதா? அப்போ சின்னதுன்னா மொத்தமாக பாயிண்ட் சார்ஜ், அப்போ இங்கே சார்ஜ் அங்கே ஒரு சார்ஜ் முடிச்சிடலாம். ஸோ கூலும் லா இஸ் வேலிட் ஃபார் ஸ்டேஷனரி சார்ஜ். சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அதில் அப்போ தான் இதை படிச்சுக்கிட்டு இருக்க. புரியுதா? சார்ஜ் வந்து Q1 Q2 எதில் இருக்கணும்? ரெஸ்ட்டில் இருக்கணும். சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா டிஸ்டன்ஸ் எப்படி சார் மெஷர் பண்ணுவீங்க? புரியுதா? ஸோ இது வந்து கண்டிஷன். கூலும் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜ் அண்ட் ஸ்டேஷனரி சார்ஜ். இது வந்து லிமிடேஷன் ஆஃப் கூலும்ஸ் லா. இது பார்த்தனா இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவா? இன்வர்ஸ் ஸ்கொயர் லானா என்ன? 1/r² பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன? ஸ்ப்ரிங் பார்த்தோன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தோமா? சரி, வாட் டஸ் தட் மீன்? ஒரு ஸ்ப்ரிங் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொன்னால், நான் சப்போஸ் இதை வந்து இழுத்துட்டு விட்டேன்னா திரும்பி அது பின்னாடியே போயிடும். அப்போ நான் ஏதோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தேன்னா அப்போ அது திரும்பி எங்கே போயிடுது? பழைய பொசிஷனுக்கே போயிடும். அப்போ நல்லா பார்த்தோன்னா ரெண்டு சார்ஜ் வந்து பிரித்து விட்டேன்னா அந்த சார்ஜ் திரும்பி நான் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வச்சு திரும்பி வர ட்ரை பண்ணணும். கரெக்டாக இல்லையா? இது பேர் என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் வந்து இங்கே கொண்டு போய் வச்சுட்டு பாலை விட்டால் திரும்பி என்ன ஆயிடும்? கீழே வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இப்போ நல்லா பண்ண ஃப்ரிக்ஷனை எதிர்த்து இந்த டைரக்ஷனில் 4 மீட்டர் முன்னாடி போய் நடந்து நிற்கிறேன். ஃப்ரிக்ஷன் என்ன பின்னாடி திரும்பி அங்கே இழுத்து வைக்குதா? வைக்க. அது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது யார் பேசுகிறாங்க? பிரதர் பேசுனீங்களா?
ஆமாம், இங்கே மியூட் பண்ணி வச்சுருக்கீங்க. தம்பி இவனால பேசிக்கிட்டு தான் இருந்தியா? தேங்க்யூ. இது யார் மியூட் பண்ணது? சரி, சாரி, ஐம் சாரி. இப்போ ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் அந்த பையனோட டிட்டர்மினேஷன் பாரு. 1 hour அந்த பையன் பேசியிருக்கு, நானும் அவனுக்கு ரிப்ளை பண்ணல, இருந்தாலும் நான் ஆன்சர் கரெக்டாக பண்ணுவேன்னு பேசியிருக்கேன். நீங்கள் இருக்கீங்க பத்தியா 2 விஷயம். ப்ரோ நீங்கள் என்னை கலாய்ச்சிட்டீங்க ப்ரோ, நான் பேச மாட்டேன் ப்ரோ 2 நாளைக்கு. ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். கன்சர்வேட்டிவ்னு சொன்னதுனால ஒர்க் டன் எதை பொறுத்து இருக்கும்? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். சரி, அப்போ நீ நல்லா பாரு, நீ எப்படி தான் கஷ்டப்பட்டு, சரியா, நீ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு போகலாம், சரியா, இதான் உன்னோட ஏதோ உன்னோட லைஃப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து உன் ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம், நிறையா தடங்கள் வந்திருக்கும். ஆனால் கடைசியில் இந்த சொசைட்டி எதை பார்க்கும்? சின்ன வயசில் இங்கே இருந்த ஃபைனலாக இங்கே தான் நீ இருக்கிற, அவ்வளோதான் பார்க்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ நீ வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஆனால் நீ அந்த ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு டியூஷனோட போஸ்டரில் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் மரமாக, சரியா? அப்போதைக்கு பார்த்தோன்னா இதெல்லாம் 30 ரூபாய்க்கு போயிட்டு எனக்கு அடிக்கிற அளவுக்குலாம் காசே இல்லை அப்போ. ஏன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா முகேஷ் வந்து அப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துக்கிட்டு இருந்தான் நினைக்கிறேன். 2 வந்தியா ஃபஸ்ட்டு தெரில. ஏன்னா ஃபீஸ் வந்து 350 ரூபா வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ 350 ரூபா வந்து ஃபீஸ் வாங்கிட்டு எனக்கு 3000 ரூபா வாடகை கொடுக்கணும். அதில் பார்த்தோன்னா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த போர்டு இருக்கும் பார்த்தியா, நம்ம போர்டு டியூஷனுக்கு 2 போர்டு வாங்கினேன். அந்த போர்டில் வெளியே ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, சும்மா கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அட்டை இருக்கும்ல, அந்த அட்டையை வந்து அப்படியே கிழிச்சு அதில் பார்த்தோன்னா இந்த நோட்டீஸை ஒட்டி விட்டு இதை போய் மரமாக கட்டிட்டு வந்தேன். ஸோ அப்போ நல்லா பாரு, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா. மழை பெஞ்சிருச்சு, அந்த அட்டை ஃபுல்லாக அப்படி அந்த தண்ணி பட்டோன்னா அந்த அட்டை என்ன ஆகும்? இன்னும் அங்கே இருக்கும் பாரு, எடுத்துகிட்டு வா, ஒரு அட்டை எடுத்துகிட்டு வா. மெமரிஸ் இல்லை, அப்போ அது குப்பை மாதிரி கிடக்குது. என்ன ப்ரூவ் பண்ற? பண்ணுடா. சரி, இப்போ பார்த்து வச்சுக்கோ, இதான் அந்த அட்டைன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி அட்டையில் போட்டு போய் ஒட்டி விட்டுலாம் வந்தேன். இந்த அட்டையில் பார்த்தோன்னா தண்ணி பட்டு அடுத்த நாள் வந்து பார்க்க அந்த அட்டையில் இப்படி கிடக்குது, சரியா? அப்போ நல்லா பாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லை. முன்னாடி அந்த மரத்தில் எதுவுமே இல்லை, நான் போய் ஒட்டி விட்டு வந்தேன், மழை பெஞ்சதுனால அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ பார்க்குற மக்களுக்கு என்ன, முன்னாடி அங்கே எந்த ஒர்க்கும் நடக்கல, இப்பயும் ஒர்க் நடக்கல, கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக ஒர்க் நடந்துச்சா? அப்போ நீ நல்லா பார்த்தோன்னா லைஃப்பில் வந்து இந்த ஃபெயிலியர் வரும். அந்த ஃபெயிலியருக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா நிறைய டைம் வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெயிலியரா, அது எனக்கு எப்போ வரும்? என் லைஃப்பில் எங்கே போனால் எனக்கு ஃபெயிலியர் வரும்? ஒரு வேளை காலேஜ் இப்போ வரைக்கும் வாழ்க்கை நடக்கு, காலேஜ் போனால் எனக்கு ஃபெயிலியர் வருமா? என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டில் எழுதுவியா, மார்க் வராது, அதுவே ஃபெயிலியர் தான். அப்போ என்ன பண்ணணும்? திரும்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கணும், சரியா? லைஃப்பில் எல்லாம் ஒரு நாளும் நீ வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டு தான் இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று நடக்கும், சரியா? அப்போ நீ என்ன பண்ண, திரும்பி முதல்ல ஆரம்பிப்பியா? இன்றைக்கி நான் படிக்க ட்ரை பண்ணேன், 1 hour ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ண, திரும்பி ஸ்டார்ட் பண்ணு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், 5 நிமிஷமாக ட்ரை பண்ணிட்டேன், சால்வ் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண, அந்த பேஜை அடிச்சு விட்டு திரும்பி முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னால் சால்வே பண்ண முடியாது, விட்டுட்டு போயிடு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது, ஓகேவா? பட் எஸ், நான் திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ண ஆக முடியும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோன்னா இது சப்போஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் நீ எப்படி வேணாலும் போ, உன் ஒர்க் டன் சேம். சரி, பேசிக்கலி பார்த்தோன்னா நீ வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்குது. நான் நார்மலாக சொல்கிறேன். ஒரு சில பையன் பார்த்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸ் எடுத்துக்குவோம். என் வீடு எங்கே இருந்துச்சுன்னா முத்துனம்பட்டியில் இருந்துச்சு, ஸ்கூல் எங்கே இருக்குது, சின்னாலப்பட்டியில் இருக்குது, என் டியூஷன் எங்கே இருக்குது, RM காலனியில் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஜெயசீலன் சார், மேத்ஸுக்கு மட்டும், சரியா? அதுக்கே நான் ஃபீஸ்க்கெலாம் யோசிச்சேன், ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா நான் காலைல பஸ் ஏறி இங்கேருந்து காந்திகிராம் உள்ள வந்து இங்கேருந்து நடந்து போகணும், கரெக்டாக இல்லையா? திரும்பி நான் போய் வீட்டுக்கு போய் சேருவேன்.
இதே மற்றவங்க பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுப்புலட்சுமி அக்கா எடுத்துக்கோமே, அவன் வீடு எங்கே இருக்குன்னா அந்த காந்திபுரம் பக்கத்துலேயே இருக்கும், குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது, வண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா 10 நிமிஷத்தை போயிட்டு 10 நிமிஷத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ 2 பேரோடது பாரு, நான் எப்படி வேணாலும் பார்த்து எடுத்துக்கோ. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வீடு, ஃபைனல் பாயிண்ட் என்ன ஸ்கூலு. அப்போ எங்களை பொறுத்தவரை யாராச்சும் வெளிலேருந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான், ஒர்க் டன் சேம். ஏன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிருக்கான், வீட்டிலேருந்து போயிருக்கான், கரெக்டா? அப்போ இதில் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? என்னதான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் உள்ளே இருக்க உனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து சும்மா அட்வைஸ், இதை விட்டுதல்ல. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் என்ன, அந்த ஃபைனல் பாயிண்ட். நீ இப்படி போனாலும் சரி, இல்லைனா இப்படி போனாலும் சரி, இல்லைனா இப்படி போய் இப்படி வந்தாலும் சரி, ஒர்க் டன் என்னதான் சேம் தான். சரியா? இப்போ நல்லா பாரு, ஒர்க் டன் என்ன ரவுண்ட் ட்ரிப். இதுதான் நான் அந்த மரத்துல இருந்து ஒட்டிட்டு வரப்போ உன்ட்ட கேட்டேன் பார்த்தியா, நம்ம டியூஷனில் ஸ்டார்ட் பண்ணி டியூஷன்லேயே வந்துட்டோம். ஒர்க் டன் எவ்வளோ? 0. ஏன்? ஏன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிருக்கேன், திரும்பி இங்கே வந்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் என்ன, அதே ஃபைனல் பாயிண்ட். புரியுதா? அப்போ ஒர்க் டன் எவ்வளோ? 0. இப்போ கொஸ்டின், the charge on 2 sphere are, 2 ஸ்பியர்ல இருக்க சார்ஜ் இவ்வளவு. தேர் எக்ஸ்பீரியன்ஸிங் ஃபோர்ஸ் எஃப், 2 பேருக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப். அப்போ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடி. கே, ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து 7, செகண்ட் சார்ஜ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சம் r² வச்சுக்கோ. செகண்ட் கேஸ் என்ன ஆகுது, 2த்துக்கு மேலே எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறேன். சம்பத் நீ உட்காந்துருக்க ஃபர்ஸ்ட் நாளே இப்படி இருந்தா -2 மைக்ரோகூலும் சார்ஜ் கொடுத்துட்றேன். அப்போ எவ்வளோ சார்ஜ் ஆயிரும் சார் இங்கே? -2 மைக்ரோகூலும் கொடுத்தனா 5 மைக்ரோகூலும். இவனுக்கு 7 -7 டிவைட் பை r². கரெக்டா இல்லையா? இப்போ என்ன கேட்குறான், முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸ்க்கும் அப்புறமேல வந்த ஃபோர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அது ரெண்டுத்தையும் பாரு. மேலே சைன் கன்வென்ஷன். என்ன சைன் கன்வென்ஷன்? சூப்பர். மல்டிப்ளை பண்ணு, -35 k/r². இங்க என்ன வருது? அப்ப 2 ஃபோர்ஸும் சேம் தானே, எல்லா டைமும் சேமா இருக்குமா?